வணக்கம் சார். வணக்கம் சத்யா. பொதுவாகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான டெசிஷன்ஸ் எடுக்கும்போது டைவர்சிஃபை பண்ணுங்க, எல்லா அசட் கிளாஸ்லையும் எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்போ மற்ற எல்லா அசட் கிளாஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஹிஸ்டாரிக்கல் ஹைல இருக்கு, ஈக்விட்டி மார்க்கெட் வாலடைலா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சினாரியோல ஒரு ஷார்ட் டேர்ம்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன மாதிரியான அசட் கிளாஸஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார்? ஜென்ரலா வந்து லெஸ் தென் 1 இயரா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க பேரண்ட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பாருங்க. பேரண்ட்ஸ் அதுவும் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா ஒரு வட்டி கிடைக்கும். அது போஸ்ட் ஆஃபீஸில் நான் சொல்கிறது வந்து ஒரு கார்பரேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த வருஷத்துலேருந்து 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1 இயர்க்குள்ளே தான் இருக்குது. எனக்கு வந்து சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் எனக்கு எதுவுமே ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அசட் கிளாஸில் போகலாம். ஜென்ரலாக வந்து இப்போ என்ன பண்ணுவோம், நம்மள மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் இயரில் என்ன நடந்தது ஆர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயரில் சில்வர் அண்ட் கோல்டு தான் வந்து அருமையான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷமும் நம்ம சில்வரில் போட்டாக்க ஒரு 20% கிடைக்குமா, ஒரு 15%, அதாவது நீங்கள் கேட்ட அதே ஷார்ட் டேர்ம் 1 இயர்க்குள்ளே எனக்கு ஒரு 15% வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போன வாரம், அதாவது நான் சொல்கிறது வந்து போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டெசிஷன் கொண்டு வரதா இருந்தது. என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன டெசிஷன் கொண்டு வராங்க, இது ரொம்ப நாளாக கேஸ் போயிட்டு இருக்கு. என்ன கேஸ் போயிட்டு இருக்குன்னா டேரிஃப், அதாவது ட்ரம்ப் அவர்கள் விதித்த டேரிஃப் வந்து சரியா தவறா, அதை ரோல் பேக் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து அவருக்கு முதல்ல பவர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத போன ஃப்ரைடே அன்னைக்கு வந்திருக்கணும். அந்த ரிசல்ட் வந்து 14ஆம் தேதி அன்னைக்கு தள்ளி வைக்கிறாங்க. ட்ரூத் சோஷியல் அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்விட்டர் மாதிரியான ஒரு வலைத்தளம், அதில் வந்து என்ன போட்டிருக்காருன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சமயம் நீங்கள் வந்து டேரிஃப்லாம் ரிவோக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா எங்ககிட்ட அரசாங்கத்துக்கிட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நாங்கள் திருப்பி ரீபே பண்ணணும், அந்த அளவுக்கு எங்ககிட்ட பணம் கிடையாது. ஒரு சமயம் அன்னைக்கு 14ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் அது வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னாக்கா, அதாவது வந்து டேரிஃப் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, நீங்கள் டேரிஃபை ரிவோக் பண்ணணும், அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு மினிமம் வந்து ஒரு 4-5% ஒரே நாளில் விழுந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து என்னென்னா ஷார்ட் டேர்மில் அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் போய் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி சில்வரும் கோல்டும் கூட அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கும் மேடம். பட் ஈக்விட்டி ரொம்ப ஒலட்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம விசிபிளாக பார்க்கும்போது நகைக்கடைகளில் அந்த போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே சார் இருக்குது, அதையும் ரொம்ப ஒலட்டைல்னு எப்படி எடுத்துக்கிறது? ஸோ ஜென்ரலாக வந்து ஏன் சில்வருக்கும் கோல்டும் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் பார்க்கணும். இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்கிறோம். இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி உக்ரைன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ரஷ்யா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ புதுசாக நம்ம பேசுகிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா பற்றி இந்த வருஷம் பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ஈரானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட யாரெல்லாம் ட்ரேட் பார்ட்னர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கும் நான் வந்து ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து டேரிஃப் போட போகிறோம், அப்போ இந்தியா வந்து ஒரு ட்ரேடிங் பார்ட்னராக இருக்கீங்க, நீங்கள் ஆயில் ஈரான்லேருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு இம்போர்ட்டிங் பார்ட்னராக இருக்கணும், நீங்கள் அதுக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியாக அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்னால என்ன ஆகுதுன்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் தான் வந்து சேஃப் அசட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஃப் அசட்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்க்கும்போது டெய்லி அதனுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு சமயம் ஒரு தெளிவு கிடைச்சது, அதாவது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், ஒரு கிளாரிட்டி ஆஃப் டெசிஷன், என்ன பண்ண போறாங்க அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பிப்ரவரியிலையோ மார்ச்லயோ ஒரு தெளிவு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சில்வர் பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு லாஸ்ட் 6 weeks எடுத்து பார்த்தீங்கன்னா 7% கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறி இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஈக்விட்டிக்கு மட்டும் கிடையாது, சில்வருடைய சம்டைம்ஸ் வந்து லாஸ்ட் 100 years ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 1925-26 இருந்து 2026 வரைக்கும் அமெரிக்காவில் உள்ள சில்வர் பிரைஸ் சொல்கிறேன், நான் சொல்றது இந்தியாவில் உள்ள சில்வர் பிரைஸ் சொல்ல, அமெரிக்காவில் ட்ரேட் பண்ணுற அங்கே அவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 20% கூட கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் தங்கமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி விலை இறங்கலாம். இது எப்போனா ஒரு ஸ்டெபிலிட்டி வந்ததுன்னா இறங்கிடும் மேடம்.
ஓகே, கோல்ட் அண்ட் சில்வர் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஈக்விட்டியும் குளோபல் அன்சர்டனிட்டினால ரொம்ப வாலட்டைலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ரெண்டு அசெட் கிளாஸ் இல்லைன்னா ஷார்ட் டேர்ம்காக எதை சூஸ் பண்ணலாம்? ஸோ ஷார்ட் டேர்முக்கு ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட்ல பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி, பிரின்சிபல் வந்து சேஃப்டி 2.75% கிடைக்கும். ஸோ அது இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை கூட அது பீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. உங்களுக்கு டிஃபைன் டைம் ஃப்ரேம், இந்த 1 இயர்ங்கிறது இப்போ வந்து எனக்கு நவம்பர் 26ல வேணும், எனக்கு டிசம்பர் 26ல வேணும் அப்படிங்கிற அந்த டேட் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸபிள். இந்த வருஷத்துலேருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு தனிநபர் வருமானம் இருந்ததுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் சேர்த்து தான், அதோட சேர்த்து 12 lakhsக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு சேஃப்டி. அந்த ஒரு மெச்சூரிட்டி டேட்டை கரெக்டாக பார்த்து போடுங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2 years and 3 years போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஈவெண்ட் வந்து ஒரு 1.5 yearsல வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசரப்பட்டு எஃப்டியை க்ளோஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, ப்ரீமெச்சூர் சார்ஜஸ்னு அதில் ஒரு 1% போடுவான். அது வேற இல்லாமல் இந்த ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் டியூரேஷன் இருக்குல்ல, அதுக்கு வேண்டிய அளவுக்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் பொறுத்தளவுக்கு எஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான ஒரு இது இல்லை. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஏதாவது ஒரு அல்டர்னேட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டுன்னு சொல்கிறோம். இந்த லிக்விட் ஃபண்ட் வந்து இனிமேல் கோயிங் ஃபார்வர்டு வந்து 5.5லேருந்து 6%க்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இப்போ 5.5 தான் லிக்விட் வருதுன்னா அது எஸ்பிஐ விட உங்களுக்கு டபுள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக்கேஜ் எல்லாம் வராது, எஃப்டி மாதிரி பிரேக்கேஜும் வராது. 1 business டேலேயே உங்களுக்கு பணம் கிடைக்கும். இதை தவிர எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியானதுனால கண்டிப்பாக கொஞ்சம் குறையலாம், ஒரு 25 basis points வேணா குறையலாம். அந்த மாதிரி குறையல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறையும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பாண்ட் மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஒரு அப்ரிசியேஷன் சொல்லுவோம், மாடிஃபைட் டியூரேஷன், ஈல்ட் டு மெச்சூரிட்டி, இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா உங்களோட மாடிஃபைட் டியூரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இந்த டெட், அதாவது ஃபிக்ஸட் இன்கம் டெட்டு, கார்பரேட் பாண்டு, இந்த மாதிரி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 7% 8% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது போக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த பாண்ட் இன்வெஸ்ட்ல உங்களுக்கு வந்து 11% கிடைக்கும், 12% கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்க சேஃப்டி ஆஃப் கேபிட்டல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சமயம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடியும், அதாவது வந்து அந்த இஷ்யூரோட ரேட்டிங் AAA-வா, AA-வா, A-வா, அந்த மாதிரி இஷ்யூரோட ரேட்டிங் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க கம்பெனி கொடுக்கக்கூடிய பாண்ட் வந்து செக்யூர்டா அன்செக்யூர்டா அப்படிங்கிறது பார்த்துட்டு, சீனியர் பாண்டா இல்லை நார்மல் பாண்டா. சீனியர் பாண்ட்னா ஒரு சமயம் டிஃபால்ட் ஆச்சு, திவால் ஆயிடுச்சுன்னா சீனியர் பாண்டா இருந்ததுன்னா உங்களுக்கு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ்னு வச்சுக்கலாம். ஜென்ரலாக ஹோம் ஃபைனான்ஸுக்கு வந்து எல்லாருமே வந்து பணம் கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. இந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ்லேயே வந்து செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த செக்யூர்ட் டிபென்ச்சர் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயுமே வந்து சீனியர் செக்யூர்ட் டிபென்ச்சர்ஸ், நார்மல் டிபென்ச்சர்ஸ் இருந்தாங்க. சீனியர் செக்யூர்டுக்கு ஜென்ரலாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 4% கம்மியாக கொடுத்தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். நார்மல் டிபென்ச்சர்ஸ்க்கு அப்போ வந்து 10% கொடுத்துருந்தாங்க. 10% கொடுத்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நார்மல் டிபென்ச்சருக்கு வந்து 10.25 கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த 0.25க்காக நீங்கள் நார்மல் டிபென்ச்சர் போனவங்க எல்லாருக்குமே கேபிட்டல் கூட வரல. ஆனால் இந்த 0.25 வேண்டாம், எனக்கு சீனியர் செக்யூர்டாக இருந்ததுன்னா 3 வருஷம் வட்டி வரல, சுத்தமாக ஒன்றுமே வரல, ஆனால் கேபிட்டல் மட்டும் பிகாஸ் ஆஃப் சீனியர் செக்யூர்டாக இருக்கிறதுனால கேபிட்டல் மட்டும் வந்தது. ஸோ நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, ஏன்னா ஜென்ரலாக இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே பேங்க்லேயே 7% 8% 9% கிடைக்கும் போது ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு 12% கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதனுடைய கேப்பபிலிட்டியை, ஏர்னிங் கேப்பபிலிட்டியும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃபால்ட்லாம் இருக்குது. ஸோ கார்பரேட் பாண்ட் ஒரு ஷார்ட் டேர்மில் போட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் மேடம். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. பட் நான் ஒரு வருஷத்துக்கு தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி, இல்லை எதில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கணுமா, இல்லை எதில் ரிஸ்க் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து டெசிஷன் எடுக்கணும்? ஜென்ரலாக வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கிறத பார்த்து டெசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 50,000 சம்பாதிக்கிறாங்க, 30,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அது கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண பணம். அந்த பணத்தை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல், சேஃப்டி, லிக்விடிட்டி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஜென்ரலாக SLR அப்படியும். எஸ்ல வந்து சேஃப்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் லிக்விடிட்டி, கிடைச்சும் போது பணம் கிடைக்கும், நம்ம நினைச்ச போது பணம் கிடைக்கும். மயிலாப்பூரில் கூட ஒரு நிதி நிறுவனம், அதை பற்றி நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடி ஒரு எபிசோடில் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, மயிலாப்பூர் பேஸ்டான ஒரு நிதி நிறுவனத்தில் கொடுத்த பணத்தை, அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோனை வாங்கி அந்த ப்ரொமோட்டர் எடுத்துகிட்டு போயிட்டார். அதாவது கடன், அதாவது தங்கத்துக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுலேருந்து வரவே இல்லை. அதனுடைய எக்ஸ்போஜர் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடிக்கு மேலே எக்ஸ்போஜர் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது,
அண்ட் இந்த டைமில் இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் பணம் வந்து என்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் ஒரு 4 லட்சமோ 5 லட்சமோ இருக்கு. பட் இந்த நாளைக்கு ஒரு சமயம் என்னுடைய அவசரத்துக்கு இந்த ஷார்ட் டேர்முக்கு இந்த 4லேருந்து 5 லட்சம் வரலன்னா கூட என்னுடைய பிஸ்னஸ் வந்து என்னை காப்பாற்றும், இல்லைனா என்னுடைய ரெண்டல் இன்கம் என்னை காப்பாற்றிடும், இல்லைன்னா நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற சில்வர் அண்ட் கோல்டை நான் விற்றுருவேன், இடிஎஃப்ல போட்டிருக்கேன் அதை விற்றுருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னாக்கா, அதாவது என்கிட்ட இந்த அசட் கிளாஸ் கீழே விழுந்தாலும் ஐ கேன் டேக் த மணி ஃப்ரம் அதர் அசட் கிளாஸுங்கும் போது இந்த டைமில் நீங்கள் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் இடிஎஃப்ல ஒரு ஷார்ட் டேர்மில் போடுற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு வெளில வந்துடுங்க ஷார்ட் டேர்மில். ஏன்னாக்கா கீழே விழுந்ததுன்னா இனி 5% கீழே விழலாம், 10% கூட கீழே விழலாம் மேடம். ஷார்ட் டேர்முக்கு சேஃப்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த அளவுக்கு சேஃபான ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் தானா? பாண்ட் பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டா ஆர்பிஐ பாண்ட் பொறுத்தளவுக்கு 100% சேஃப்டின்னு சொல்லலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்பிஐ பாண்ட் பொறுத்தளவுக்கு they are not giving for 1 year 6 months 3 monthsக்குலாம் ஆர்பிஐ வந்து பாண்ட் கொடுக்கறது இல்லை. ஒரே ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அது ஆர்பிஐ டைரக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த மாதிரி நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து வாங்கணும் அப்படின்னா, அதாவது என்ஆர்ஐ வாங்க முடியாது, ரெசிடென்ட் இந்தியன் வாங்கலாம். ஆர்பிஐ டைரக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் கொண்டு வராது, யூபி கவர்மெண்ட்டாக இருக்கலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்கெல்லாம் கடன் பத்திரம் போட்டாங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது. இந்த டைமில் இன்றைக்கி நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஜனவரி 16, 2026 பண்ணுறோம். இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து ஒரு அருமையான ஒரு கவர்மெண்ட் பேக்டு இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லலாம். அந்த அண்டர்டேக்கிங் வந்து பிஎஃப்சின்னு சொல்கிறோம், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பாண்டை வந்து, அதாவது டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் முறையிலையும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி லாங் டேர்ம்லையும் கொடுக்குறாங்க, வருஷம் கொடுக்குற மாதிரியும் கொடுக்குறாங்க. ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.05, 7.10 அந்த மாதிரி 7.1% தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு 10% மேலே வருது, 11% வருது, 12% வருதுன்னா அது வந்து யூ ஷுட் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சமயம் வந்து உங்களுக்கு பிரின்சிபலே கூட வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் மேடம். ஆர்பிஐ வந்து ஒரு ரேட் கட் சைக்கிள் இருக்காங்க, இன்னும் ஃபர்தராக ரேட் கட்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பேசணும். அப்போது அது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் தாண்டி பாண்ட் மார்க்கெட்டில் அந்த ரேட் கட் எந்த இம்பாக்டும் கொடுக்காதா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் பாண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க. இப்போ நான் சொன்ன அந்த பிஎஃப்சி பாண்டே நீங்கள் வந்து என்ன டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 வருஷத்துக்குள்ள பாண்டை நான் வாங்கி வச்சிருக்கேன், 15 வருஷத்துக்குள்ள பாண்டை நான் 7.3 டீப் டிஸ்கவுண்ட் பாண்டுக்கு 7.3 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. ஸோ நீங்கள் 7.3 வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஆர்பிஐயில் வந்து திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் மானிட்டரி பாலிசியில் ஒரு 50 பைசா குறைக்கிறாங்க, 25 பைசா குறைச்சாங்கன்னா இந்த லாங் டேர்ம் பாண்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமானா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். என்ன ஆகும்னா நீங்கள் வச்சிருக்கிற பாண்ட் வந்து 7.3, புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.25% கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது 7% இருக்கலாம், 6.95 இருக்கலாம். அப்போது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு புத்திசாலியான ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வந்து அது லாங் டேர்மில் டீப் டிஸ்கவுண்ட் பாண்டில் வாங்கி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும்போது உங்களுடைய நெட் ஈல்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வித்திருந்தீங்கன்னா, அதாவது ஒரு 3 வருஷத்துலேயே 4 வருஷத்துலேயே விற்றீங்கன்னா உங்களுக்கு 8% கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, 8%, 8.5% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேடம். ஷார்ட் டேர்மில் எந்த அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசணும். ஸோ அதை ரேங்க் பண்ண முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எதை எடுத்துக்கலாம், லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எதை வச்சுக்கலாம் அப்படின்னு ஜென்ரலாக வந்து ரேங்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் கேஷாக வச்சுருந்தீங்கன்னா 0% வரும். நீங்கள் கேஷை வீட்டில் வந்து அலமாரியில் பூட்டி வச்சுருந்தீங்கன்னா அதனால எந்த விதமான பலனுமே கிடையாது, கொடுத்த பணம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து சேவிங்ஸ் பேங்க்ல போட்டிருந்தீங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.75% தான் வரும். அது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க், இந்த ஜனா பேங்க்குங்கிறாங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க முதல் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பியில் போடுறதுக்கு அவங்க வந்து 5.5%, 6% கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி கிடைக்கும். ஆனால் இன்சூரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிங்கிள் பேனுக்கு இன்னும் 5 lakhs தான் இன்சூரன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்ல இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஈவன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்ல நீங்கள் வந்து எஃப்டி மாதிரி போடுறீங்க, நீங்கள் எஸ்பி மாதிரி போடுறீங்கன்னா அவங்களுடைய இன்சூரன்ஸ் லிமிட்டை வந்து 5 lakhs, அதுவும் சீனியர் சிட்டிசனுக்கு 5 lakhsக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வந்து போயிட்டு இருக்கு. அது இன்னும் அப்ரூவல் ஆகலை. ஸோ இது வந்து சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னாக்க எஸ்பி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி நீங்கள் எஃப்டி போடலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கேட்டது 1 year 1.5 years கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 5%க்கு மேலே வராது.
இன்ஃப்ளேஷன் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் 7% அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த 7% கூட கிராஸ் ஆகாது. இதே வந்து உங்களுடைய பொண்ணோட கல்யாணத்துக்காகவோ இல்லைன்னா உங்கள் பையனோட படிப்புக்காக நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா ஒருத்தரோட பர்சனோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா அது 7% 8% கூட இருக்கு. ஸோ இப்போ அது இன்ஃப்ளேஷன் கூட கவர் ஆகாது. இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து லிக்விட் ஃபண்ட் அண்ட் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டுன்னு சொல்கிறோம், அல்ட்ரா ஷார்ட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபண்ட் அல்ட்ரா ஷார்ட்டில் போட்டிங்கன்னா சேஃப்டி வைஸ் நல்ல சேஃப்டி இருக்குது, கண்டிப்பாக குட் அமௌண்ட் ஆஃப் சேஃப்டி இருக்குது. அல்ட்ரா ஷார்ட்டில் இல்லை, லிக்விட் ஃபண்டில் நல்ல சேஃப்டி இருக்குது. மினிமம் 6% எடுக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரேக்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி என்கிட்ட நான் ஒரு நல்ல பணக்காரனாக இருக்கேன், என்னால் வந்து மற்ற இடத்துலேருந்து என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சில்வர் அண்ட் கோல்டில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டைமில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ 7% 8% வருதோ, ரொம்ப அதிகமாக ஆசைப்படாமல் இப்போ வந்து நான் வந்து ஜனவரியில் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு 2 monthsக்குள்ளே ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷனால ஒரு 10% மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய ஷார்ட் டர்ம் டியூரேஷன் அது மீட் அவுட் ஆகிடுது. அதை எடுத்து நீங்கள் திருப்பி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கூட நீங்கள் கொண்டு வரலாம் மேடம். ஸோ இதுதான் என்னுடைய ரேங்கிங்காக இருக்கும். ஈக்விட்டி பக்கம் வந்து ஒரு 1 year ப்ராடக்ட் உள்ளதை நீங்கள் ஈக்விட்டி பக்கம் கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கும் கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. 3 வருஷத்துக்கு மேலே போனீங்க, 3 yearsக்கு மேலே போனீங்கன்னா தான் இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த மல்டி அசெட் ஃபண்ட் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8%, 9%, 10% கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேடம். ஸோ ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த அசெட் கிளாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸோட வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம்.